குணா அனிதா கிட்ட அந்த ஐடி பொண்ணு தான் ரவியோட பொண்டாட்டின்னு சொல்ல அனிதாவும் இதை கேட்டு அவளான்னு சாக்காகுறா. பாரதி ரவியோட பொண்டாட்டின்னு என்னால நம்பவே முடியலன்னு சோகமா சொல்றான். எனக்கு இப்ப அவளை பார்க்கணும்னு அனிதா சொல்ல ராக்கியும் அது ரொம்ப ஈஸி சீனியர், லேப்டாப்ல ஏதாவது பிரச்சனைனா வரப்போறாங்கன்னு மறுபடியும் வாய் விட ராக்கியோட லேப்டாப்பையே தூக்கி போட்டு உடைக்கிறா. இங்க சினிமா டாக்டர் அர்ஜுனை பத்தி ரதி கிட்ட கேட்க அர்ஜுன் கிட்ட ஒரு பிசினஸ் பிளான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், நானும் ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன், அவனால எப்படியும் என்னை விட பெஸ்டா பண்ண முடியாது, இதை வச்சே அர்ஜுனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடலாம்னு பக்கா பிளான் போட்டிருக்கா. இங்க வீட்ல திவியும் சித்து ரதி ரூம்ல இருக்க ஒரு ஃபைலுக்குள்ள இருக்க பேப்பர்ஸ் எடுத்து இத அம்மா தேடும் போது கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க. ரதி மேமுக்கு சிஇஓ போஸ்ட் மேல ஆசை இருக்கதா எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அதனாலதான் அர்ஜுனை எல்லாரும் முன்னாடி திட்டி அவனுக்கு தகுதி இல்லைன்னு நிரூபிக்க பாக்குறாங்கன்னு சொல்ல ஆர்கே சிரிச்சுக்கிட்டே உன் வயசுல இருந்து எனக்கு ரதிய நல்லா தெரியும், நீ அவளை பத்தி தப்பா யோசிச்சு உன் நேரத்தை வீணாக்காதன்னு சொல்றாரு. இங்க பாரதி வந்து இந்த லேப்டாப்பை இப்பதானே சரி பண்ணிட்டு போனேன்னு கேட்க அனிதா ஏன் மறுபடியும் வேலை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்க பாரதியும் கேள்வி கேட்க அனிதா திமிராவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்து ராக்கி குணா கிட்ட டே என்னடா சக்காலத்தி சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அப்ப ரவி அங்க வந்து பாரதிய பார்த்ததும் பாரதிய யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அனிதா ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பா. பாரதியும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்ல கால்ல இருக்க மெட்டியை பார்த்துட்டு அப்புறம் ஏன் மெட்டி போட்டிருக்கேன்னு கேட்டா அது எங்க அம்மாவோடது, ஞாபகார்த்தமா போட்டிருக்கேன்னு சொல்றா. அப்ப ரவி மூஞ்ச பார்க்கணுமே, நம்மள குழி தோண்டி புதைக்காம விடமாட்டாங்க போலன்ற மாதிரி இருக்கும். இங்க அர்ஜுன் அவங்க அம்மா இறந்தப்போ ஆர்கே ஆபரேஷன் பண்ண பேஷண்டோட ஃபைல பார்த்துட்டு வேகமா ஆர்கேவோட ரூமுக்கு போய் அவரோட டைரி எடுத்து பார்க்கறான். பிளாஷ்பேக்ல அவங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஆர்கேவுக்கு கால் பண்ணப்போ அவர் போன் எடுக்கலன்னு தான் இத்தனை வருஷமா கோவத்துல இருந்திருப்பான். ஆனா அன்னைக்கு அவர் போனை எடுத்திருப்பாரு. ஆனா போனை எடுத்ததுமே ஆர்கே ரொம்ப பதட்டமா எதுனாலும் கொஞ்சம் வேகமா சொல்லுமான்னு கேட்க என்னாச்சுங்க நீங்க எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்டா 40 வயசு உள்ளவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, குழந்தைகள் எல்லாம் வெளியே எடுத்தாச்சு, ஆனா அவங்கள காப்பாத்ததான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நீங்க அவங்கள காப்பாத்திடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல நீ எதுக்குமா கால் பண்ண, ஏன் ஒரு மாதிரி பேசுறேன்னு கேட்டா இல்லங்க உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதான் கால் பண்ணேன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் வந்து பார்க்க பல்லவி இறந்து போயிருப்பாங்க. போன்ல ரத்தக்கரை இருக்கத பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணியிருக்காங்கன்னு ரீடைல் பண்ண ஒரு நர்ஸ் கால் அட்டன் பண்ணதும் அப்பான்னு சொல்ல ஆர்கே சார் உள்ள பிஸியா இருக்காருன்னு சொல்ல போனை தூக்கி போட்டு உடைக்கிறான். இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே மழையில நனைஞ்சுக்கிட்டே ரீனா வீட்டுக்கு வர ரீனா வந்ததுமே அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.